அடிப்படை வசதிகள் கேட்டு நாம் தமிழர் கட்சி மற்றும் பொதுமக்கள் போராட்டம் அறிவிப்பு. வட்டாட்சியர் தலைமையில் கலந்தாலோசனை கூட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் பாதரக்குடி கிராமம் செல்வ விநாயகர் தெற்கு தெரு மேட்டு தெரு பகுதி மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவதாகவும் வீட்டுமனை பட்டா கேட்டும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கண்மாய் மடையை அடைத்து சாலை அமைத்திருப்பதை கண்டித்தும் சுடுகாட்டு பாதை அமைக்க கோரியும் பொதுமக்களோடு இணைந்து நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்த நிலையில் வட்டாட்சியர் ராஜா தலைமையில் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒரு வார காலத்தில் நடவடிக்கை எடுப்பதாக முடிவு செய்யப்பட்டது. நாம் தமிழர் கட்சி மாறன், பொன்ராஜ் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாலக்குடி கிராமம் வந்து ஒரு விதிவரகு பட்டா இல்லாமல் மக்கள் சொல்கிறாங்க. பட்டா வந்து எந்தெந்த பகுதிக்கு அப்படின்னா கொள்ளையோட பகுதிக்கு ஒரு 50 வருஷமாக இருக்காங்க. ஒரு தெற்கு பேர் மக்கள் இருக்காங்க, அவருக்கும் 50 வருஷமாக இருக்காங்க. மேட்டு குடியிருப்புங்கிறது அவருக்கும் இருக்காங்க, அவனுக்கும் 50 வருஷமாக இருக்காங்க. 3 குடியிருப்பும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 85 வீடுக்கு வந்து பட்டா இல்லாமல். இந்த பட்டா வாங்கினதுக்கு நாங்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து லாஸ்ட் வாரமாக வந்து அதை வந்து இப்போ சமாள கூட்டமாக ஏற்பாடு பண்ணாங்க. இந்த கூட்டத்தில் வந்து கலெக்டர் சொல்லி சொல்லியிருக்கோம். அவர் வந்து 1 மாத காலத்துக்கு அவங்களுக்கு அடிப்படை அப்படின்னு இது போக எங்கள் ஊருக்குள்ள வந்து தேசிய நெடுஞ்சாலைனால எங்கள் கடைகள் அடைக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. அதோட பாதையை கைவிடப்பட்டிருக்கோம். சுற்றுவட்டத்தோட பாதையும் சரியாக அணைக்கப்பட்டாமல் இருக்காங்க. அந்த பாதை அமைச்சிருக்காங்க. எங்கள் ஊர் வந்து 400 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறது வந்து 400 ஆண்டுகளாக வந்து ஒரு குடிநீரை தான் நம்பியிருக்கோம். குடிநீர் குடிச்சிருக்காங்க. அந்த குடிநீர் ஊரிலேயே வந்து சுத்தமாக இப்போ அந்த தேசிய நெடுஞ்சாலைனால பாதிக்கப்படும்.